ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பரபரப்பு மனிதர்கள். இதன் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் செப்டம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. இது உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். ஏற்கனவே நம்மளோடது 10 பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிட்டாங்க. இது 11th பேஜ். பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உயர்நிலையிலேருந்து ஆரம்பிக்கும். அடிப்படை ஜோதிடம்லாம் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜி சேனல்லையே பாலபாடங்கிற தலைப்பில் இருக்கும். பார்க்காதவங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது 6 மாத கோர்ஸு. சண்டே கிளாஸ் இருக்கும். சண்டே மார்னிங் 10லேருந்து 12 மணி அப்படிங்கிற ரேஞ்சில் வரும். கிளாஸ் முடிக்கும்போது நீங்கள் தனிநபர்களுக்கு ஜாதகம் பார்க்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். சொந்தமாக ஆஃபீஸ் போட்டு கூட ரன் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு தேர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். பரபரப்பு மனிதர்கள். இந்த காலில் ரெக்கை கட்டிக்கிட்டு பறக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எப்போ பாரு சுடுதண்ணி ஊற்றிட்டு இருக்க மாதிரியே கொதிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. இந்த கொதிப்பை கொடுக்கறதும் பரபரப்பை கொடுக்கறதும் சில கிரகங்கள் தான். எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நாம் ஒரு நிதான போக்கை கடைபிடிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பரபரப்பை கொடுக்கக்கூடியதில் 3 கிரகங்கள் வலிமையானவை. ஒன்று செவ்வாய். இவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஜாதகத்திலிருந்து லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ தொடர்பில் இருந்தார்னாலே ஜாதகர் பரபரப்பான ஆளாக தான் இருப்பார். சரன்னு வேலை நடக்கணும், ஆகட்டும் சீக்கிரம்னு விரட்டிக்கிட்டே இருப்பார். இதில் இவரும் பரபரப்பாக இருப்பார், மற்றவங்களையும் எப்போ பார்த்தாலும் பரபரப்பாகவே வச்சுக்கிட்டே இருப்பார். செவ்வாய் மேசத்தில் ஆட்சி மூலத்திரிகோண பவரில் இருந்தாலும், மகரத்தில் உச்ச பவரில் இருந்தாலும், உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற நிலையில் இருந்தாலும், உங்கள் லக்னாதிபதி இந்த 3 வீடுகள் அவரோடு சேர்ந்து இருக்கிற நிலையில் இருந்தாலும் நீங்கள் பரபரப்பு. இதில் விருச்சிகத்து செவ்வாய் மட்டும் அவ்வளோ பரபரப்பாக இருக்காது. அது கொஞ்சம் ஒரு நசுக்கினி வேலையெல்லாம் பண்ணக்கூடியது. அப்படியே சைலண்டாக இருக்கிற மாதிரியே இருந்து காரியம் சாதிக்கும். இவங்களும் பரபரப்பாக யோசிப்பாங்க, ஆனால் வெளியில் தெரியாதபடி நடத்திடுவாங்க. அப்போ செவ்வாய் வலுத்து உங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அல்லது லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் நீங்கள் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு மனிதர் தான். உங்களுடைய செயல்திறன் மிக அதிகமாக இருக்கும். இந்த செயல்திறனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பயங்கர ஃபாஸ்ட்டாக மாறிடுவாங்க. அவங்களும் வேகமான செயல்பாடுகள், வேகமான சிந்தனைகள், உங்களுக்கு ஈக்குவலாக ஓடணுமேங்கிறதுக்காகவே அவங்களும் அவசரமாக செயல்படுவாங்க. இதில் செவ்வாயின் பரபரப்பு ஜாதகருக்கு நன்மை தரும். செவ்வாயினுடைய பரபரப்புனால ஜாதகர் தோற்று போக மாட்டார். சொன்ன டயத்துக்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுப்பாரு. பரபரப்பாக இயங்கிறதுனால வாழ்க்கையில் மற்றவங்களோட ஒரு படி முன்னாடி இருப்பார். இவங்க கூட இருக்கிற மற்றவங்களையும் சரியான நேரத்திற்கு ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்ப்பார். திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து அந்த வேலை கரெக்டாக நடக்குதான்னு சூப்பர்வைஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிவிடுவார். ஸோ இவர்களின் பரபரப்புக்கு லாபம் அதிகம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதன். இவரும் ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத கிரகம்தான். முதல்ல சொன்ன அதே விதி தான். புதன் வலுத்து உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலோ அல்லது லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டிருந்தால் நீங்களும் பரபரப்பான ஆள் தான். ஆனால் முதல்ல செவ்வாய்க்கு சொன்னதுக்கும் இதற்குமான வித்தியாசம் என்னென்னா, செவ்வாய் தானும் வேகமாக செயல்பட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வேகமாக செயல்படுத்துவார். ஆனால் புதன் அப்படிப்பட்டவர் இல்லை. இவர் மட்டுமே வேகமாக செயல்படுவார். மற்றவங்களை யாரையும் இழுத்துட்டு போகணுங்கிற அவசியமே இவருக்கு இருக்காது. மற்றவங்கள விட நான் முன்னாடி இருக்கணுங்கிற அந்த சுயநல போக்கு வெளிப்பட்டு மற்றவர்களை மட்டம் தட்டிட்டு தான் மட்டுமே முன்னாடி ஓடணும்னு நினைப்பார். அப்போ இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயின் பரபரப்பு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை தந்து மற்றவர்களுக்கும் சிறப்பை கொடுக்கும். புதனுடைய பரபரப்பு நிறைய நேரங்களில் வெட்டித்தனமான வேலையாகவே இருக்கும். புரியுதுங்களா? தேவையில்லாத விஷயங்களுக்கான பரபரப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக 10 மணிக்கு பஸ்ஸில் ஒரு பொண்ணு போகும், அதை போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஓடுவாங்க. சினிமா தேட்டரில் போய் முண்டி அடிச்சுக்கிட்டு டிக்கெட் வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது, எதுக்குமே பிரயோஜனமே இல்லைனாலும் அதை வேகமாக செஞ்சே தீரணுங்கிற மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறது, மற்றவங்களை யாரையுமே கூட்டு சேர்த்துக்காம இவங்களாவே பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலை காட்டுறது. நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு செய்கிறதுக்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா?
அது மாதிரியான ஒரு பரபரப்பை புதன் கொடுப்பார். ஸோ இந்த பரபரப்பு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இதனால் உங்களுக்கும் பிரயோஜனம் பெருசாக இருக்காது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெருசாக பிரயோஜனம் இருக்காது. செவ்வாயின் பரபரப்பு அவருக்கும் ஜாதகருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக, உந்துகோலாக, தூண்டுதலாக இருக்கும். அது ஒரு கமாண்டிங் பொசிஷன். பட் இவர் புதனுடைய பரபரப்பு பிரயோஜனம் இல்லாத, அம்மஞ்சல்லிக்கு புண்ணியம் இல்லாத விஷயத்துக்கு, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு பரபரப்புங்கிற பேரில் இவர்கள் செய்யும் செயல்கள்னால நிறைய பேருக்கு பெரும் தலைவலியும் மண்டையடியுமாகவே இருக்கும். புரியுதுங்களா? இந்த சீப் த்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீப், அதாவது ரொம்பவும் மலிவான ஒரு ஆச்சரியங்களை கொடுக்கக்கூடியது தான் புதனுடைய பரபரப்பு. ஸோ இது ஒரு மனிதனுக்கு வளர்ச்சியையோ, முன்னேற்றத்தையோ, வேகத்தையோ, வெற்றியையோ கொடுத்துருமான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் புதனுடைய பரபரப்பு கட்டுக்குள் இருக்க வேண்டியது அவசியம். இவங்க 2 பேரையும் தாண்டி இன்னொரு கிரகம் இருக்குங்க, சந்திரன். ராசி மண்டலத்திலேயே ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர் இவர் தான். இந்த சந்திரன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணத்தில் இருக்கும்போதும் ஒரு மனிதனை பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். ஆனால் இந்த பரபரப்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயுடைய பரபரப்பு உடலால், மனதால், செயலால் இயங்கும், லாபத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். புதனுடைய பரபரப்பு உடலால், மனதால், செயலால் இயங்கும், ஆனால் லாபமோ முன்னேற்றமோ அதனால் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஜாதகர் பரபரன்னு இருந்தாருங்கிறத தவிர வேற ஒன்றும் அதில் மிச்சம் இருக்காது. சந்திரனுடைய பரபரப்பு மனதால் மட்டுமே இருக்குமே ஒழிய உடலால் இருக்காது. இவங்க மனோகாரகன் சந்திரன்கிறனால இவங்களுடைய சிந்தனையின் வேகம் பார்த்திங்கன்னா மற்றவங்க யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக இருக்கும். ஆனால் உடம்பு எப்படி செயல்படும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இவங்க மனோவேகம் மிக்கவர்கள். அப்போ மனோவேகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறதுக்கு, வேகமான சிந்தித்து செயல்படும் தன்மைகள், இப்போது ஒரு புகைப்படக்கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஒரு கதாசிரியராக இருக்கிறவங்க, ஒரு கவிதை எழுதுகிறவங்க, ஒரு கட்டுரை எழுதுகிறவங்கள, ஒரு சினிமா தயாரிக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு கற்பனா சக்தியை பயன்படுத்தி அதை ஒரு தொழிலாக செய்யக்கூடிய மனோவேகத்திற்கு தேவைப்படுற சந்திரனுடைய பரபரப்பு நல்லா. இல்லை சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் அந்த வேலையை செய்வார். ப்ளஸ் உங்கள் லக்னத்தில் அவர் வலுவடைஞ்சிருந்தாலும், 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் மறைவில்லாத வீடுகளில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு இருந்தாலும், உதாரணமாக சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாக இருப்பார், கடகத்தில் ஆட்சியாக இருப்பார். பௌர்ணமிங்கிறது எல்லா வீடுகள்லையும் ஏற்படக்கூடியது. எந்த லக்னத்துக்கு 4ல் இருந்தாலும் திக்பலங்கிற நிலை அடைவார். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்திற்கு 6, 8, 12 மறைவில்லாமல் இருந்ததுன்னா அதுவும் ஒரு பரபரப்பை உங்களுக்கு கொடுக்கும். இதுலேயும் லக்னாதிபதி தொடர்பு கொண்டார்னா அந்த பரபரப்பு உங்களுக்கு மனோவேகத்தை மிகுதியாக தரும். அப்போ பரபரப்பு மனிதர்கள், பரபரக்கும் மனிதர்களில் 3 நிலை. புதனுடைய பரபரப்பு கட்டுப்படுத்த வேண்டியது, ஏன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. சந்திரனுடைய பரபரப்பு உடலை செயல்படுத்த விடாது, மனதை மட்டுமே வேக வேகமாக செயல்பட தூண்டக்கூடியதுனால எண்ணங்களை கொண்டு செய்யப்படும் தொழில்கள், சிந்தனைகள், சிந்தனை சிறகை பறக்கடித்து அதன் மூலம் ஒரு பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை சந்திரனுடைய அமைப்பை வச்சு பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துலையே ஃபோன் மூலமாகவே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் சந்திரனுடைய பரபரப்பு. இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களை பூரா இயக்குவாங்க. செவ்வாயின் பரபரப்பு தானும் இயங்கி இந்த படி ஏறணும், 5 மாடி லிஃப்டெல்லாம் கிடையாது, ஏறணும்னு சொல்லி முதல்ல ஆளாக ஏறுவாங்க. கடன்னு ஏறி பின்னாடி வர்றவங்களையும் ஏற்றிட்டு போவாங்க. புதனுடைய பரபரப்பு பார்த்தீங்கன்னா 5ஆவது மாடி ஏறணுமா யாருக்கிட்டே சொல்லாத, சைலண்டாக முதல்ல நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி இவங்க முதல்ல ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சந்திரனுடைய பரபரப்பு மற்றவர்களை வேலை வாங்குவாங்க. கிளம்பு ஏறுன்னு சொல்லிட்டு இவங்க அழுங்காமல் லிஃப்ட்டில் போய் மேலே நிற்குவாங்க. ஸோ இந்த 3 பரபரப்புகளை தரக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இதில் செவ்வாயினுடைய பரபரப்பு அனுகூலத்தை மிகுதியாக தரக்கூடியது. சந்திரனுடைய பரபரப்பு சூழ்நிலை அறிந்து அந்த மனோவேகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கும்போது அனுகூலம் தரும். புதனுடைய பரபரப்பு உங்களை தேவையில்லாத விஷயங்களில் பரபரக்க வச்சு உங்களுடைய எனர்ஜியையும் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணும் பரபரப்பாகும். இதை புரிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.